போதாது என்ற மனநிலை, திருப்தி அடையாத மனநிலை, பகல் கனவு போன்ற குழப்பம் என்பன மனதின் ஆரம்ப இயல்பாகும். மனமானது மாயையால் மறைக்கப்பட்டுள்ள ஆன்மாவுக்கு கடவுளால் வழங்கப்பட்ட உதவியாளர் ஆகும். மனமானது பிறவி எடுக்கும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு வளர்ச்சி மட்டத்தில் இருக்கும். ஒவ்வொரு ஆன்மாவும் இப்பிறவி வரை பெற்ற அறிவின் மட்டமே இப்பிறப்பில் குழந்தையாக வந்து உதித்த போது இருக்கின்ற வளர்ச்சிப்படியாகும். அறிவு வளர வளர, அனுபவங்களை பெற பெற, ஆரம்பத்தில் சிந்தனை ஆற்றிலே இல்லாதிருந்த மனமானது சிந்திக்கும் ஆற்றலை பெறுவது மட்டுமன்றி, சிந்திக்கும் ஆற்றலில் பட்டப்பின் படிப்புக்கும் அப்பால் ஆராய்ச்சி மட்டத்தையும் அடையும். அந்த ஆராய்ச்சி சிந்தனை ஆற்றல் மூளை என்னும் கணனியில் ஒவ்வொன்றுக்கும் தேவையான விசேடமான சாஃப்ட்வேர்ஸ்களை அப்டேட் செய்துவிடும். இவ்வாறு மனம் ஒரு குரங்கு என்ற நிலை மாறி சிறப்பு வல்லுனர் என்ற நிலைக்கு வளர்ச்சி பெறத்தக்கது. மனதின் முதிர்ச்சி கட்டம் அல்லது பக்குவ நிலையில் ஞானக்கண்ணை திறக்கும் ஆற்றலை அது பெறும். அதற்கான திறப்பு அப்போதுதான் மனதுக்கு கொடுக்கப்படும். இப்பூவுலக பிறப்பின் போது சில குழந்தைகளுக்கு போதுமென்ற மனநிலை இருக்கும். ஆனால் வேறு சில குழந்தைகளுக்கு போதாதென்ற நிலைதான் இருக்கும். அது அவை முற்பிறவியில் பெற்ற அனுபவ அறிவின் மட்டம் அல்லது செய்த வினையின் அளவாகும். போதுமென்ற மனநிலை ஏற்பட்டிருக்காவிடில் எதிலும் அது திருப்தி அடைவதில்லை. தன் தகுதி எது என்பதை அது உணராமை காரணமாக பகல் கனவு காணத் தொடங்கும். அதாவது அதற்கு பொருத்தமில்லாத தகுதியில்லாத எண்ணங்களை நினைத்து ஏக்கப் பெருமூச்சு விடும். அதனால் அது காண்பது பகல் கனவாக மட்டுமே இருக்கும், நிறைவேறாது. ஆனால் அது தன்னை உணர்ந்தால் மட்டுமே தான் இப்போது தனது தகுதிக்கேற்ற ஒன்றை தெரிவு செய்து பகல் கனவு கண்டதில் அடையக்கூடிய இன்பத்தை விட அதிக கூடுதலான உச்சமான இன்பத்தை அடைய முடியும். அதற்கு தேவையான எல்லாவற்றையும் கடவுள் இந்த உலகில் வைத்துள்ளார். தனக்கு பொருத்தமான வாய்ப்பை தெரிவு செய்து அதனை விட மேலான உச்சமான இன்பத்தை அடைய முடியும் என்பதை மனமும் அந்த இன்பம் கிடைப்பதற்கு முன்னரே சிந்தித்து உணர்ந்து அதற்கான ஆற்றலை பெறும். எவ்வளவு செல்வத்தையும் பதவியையும் அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு ஒரு வறிய குடியானவன் மனதிலும் உடலிலும் உள்ள சுகத்தையும் அவன் அடைகின்ற இன்பத்தையும் அடைய முடியாதென்பதை இந்த மனம் ஆன்மாவுக்கு எடுத்துச் சொல்லும் அளவுக்கு வளர்ச்சி பெற்றுவிடும். இதற்காகத்தான் தியானம் என்னும் மருந்தை குடிக்க வேண்டும் என நான் சொல்லுகிறேன். நல்லெண்ணமும் நல்ல தீர்மானமும் நல்ல செயலும் உன்னுடையதானால் உன் தகுதியை உயர்த்தி கொள்ள உனக்கு கடவுள் வைத்துள்ள பொருத்தமான வாய்ப்பை தெரிவு செய்து இடைவிடாத தொடர்ச்சியான முயற்சியில் ஈடுபட்டு அந்த வளர்ச்சி படியில் போதுமென்ற மன திருப்தியுடன் பகல் கனவு காணாமல் இலட்சிய கனவை ஏற்படுத்தி கொண்டு உன்னுடைய ஆயுள் காலத்துக்குள்ளேயே வறிய நிலையிலிருந்து மீண்டு சொத்து, நல்லறிவு, துணிச்சலான வீரம் என்பதுடன் உடல் சுகத்தையும் மனச்சுகத்தையும் திருப்தியையும் இன்பத்தையும் உச்சமாக்குவது மட்டுமன்றி பேரின்பத்தையும் அடையலாம் என்பது முத்தியாமுனிவர் கருத்தாகும். போதாதென்ற மனத்தையும் திருப்தியடையாத மனத்தையும் பகல் கனவு காணும் மனத்தையும் மாற்ற உன்னால் முடியும். முடியாதென்ற சொல்லுக்கே இடமில்லை. மனித வாழ்க்கையில் பகல் கனவை விட்டு இலட்சிய கனவை காணும் முயற்சியில் ஈடுபடு. அதனை தியானத்தின் போது கடவுளுடன் கேளு என்பதே முத்தியா முனிவர்களின் கருத்தாகும். அடுத்தது விரோதம், கோபம் என்பவற்றை மனதுக்குள் வைத்து அடக்கி கொண்டிருத்தல். மனதுக்குள் இவற்றை அடக்கி வைத்து கொண்டிருந்தால் மன அழுத்தம்தான் அதிகரிக்கும். மன அழுத்தம் அதிகரிப்பதின் விளைவை நீர் இந்த உலகில் தாராளமாக காண முடியும். சிலர் இருந்தால் போல் மூச்சை எடுக்க மறந்து விடுகிறார்கள்.
இன்னும் சிலர் காலோ கையோ அல்லது ஒரு பாரிசமோ இயங்காது முடங்கி கிடப்பார்கள். இன்னும் சிலர் ஹோமா நிலைக்கோ சென்று விடுவார்கள். அல்லது திடீரென ஒரு நாள் எதிரியை வெட்டி சாய்த்து விட்டு மறியலுக்கு அல்லது தூக்கு மேடைக்கு சென்று விடுவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக பெற்றாரையும் சகோதரங்களையும் அவர்கள் மேல் அன்பு வைத்திருக்கிற அன்பர்களையும் துன்பத்தில் ஆழ்த்தி விடுவார்கள். இது தேவைதானா? இதற்கும் மறந்து உண்டு. நல்லதை நினை, நல்ல தீர்மானமடு, நல்ல செயலை செய். காகமிருக்க பணம் பழம் விழுவது போல உனக்கு கோபம் ஊட்டப்படும் போது அதே கணத்தில் நல்லெண்ணம் உன் மனத்தின் கண் முன் வந்து கிடக்கும். உன் மூளை என்னும் கணனியில் அந்த தியான அறிவினால் அப்டேட் செய்யப்பட்ட சாஃப்ட்வேர் தன்னிச்சையாக இயங்கி உடனே தாமத டிலே கூட்டை இயக்கிவிடும். கோபம் விரோதம் சிறிது உடனே தணிந்துவிடும். நீயும் காப்பாற்றப்பட்டு எதிரியும் காப்பாற்றப்பட்டு எது நண்பனாகவும் மாறியிருக்கிறார் என்பதை பின்னர் தான் உணர்வாய் என்று முத்தையா சுவாமிகள் சொன்னார். நம்புவது உன்னை பொறுத்தது. இது விஞ்ஞானத்தின் உச்சக்கட்டமான மெய்ஞானம் என்றே முத்தையா முனிவர் சொன்னார். அடுத்தது பிரச்சனைகளை எதிர்கொள்ள விருப்பமில்லாது ஒதுங்கி எதிலும் ஈடுபடாமல் இருத்தல். கடவுள் தன் பிள்ளையை பரீட்சித்து பார்ப்பதற்காக சோதனை காலமே இந்த பிறவியும் ஆயுட்காலமும். உளம்பிய குட்டைக்குள்ளே மீன் பிடிக்கவே நீர் அனுப்பப்பட்டிருக்கிறாய். கெட்ட நீர் தெளியும் வரை ஒரு காலில் காத்திருந்து கொக்கு அசைவில்லாது பொறுமையாக இருந்து மீன் அச்சமின்றி வரும்போது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீனை பிடிப்பது போல நீரின் துன்பம், கவலை, நோய்கள், தோல்வி போன்ற எண்ணிலடங்காத பிரச்சனைகளுக்கு மத்தியில்தான் உடல் சுகம், மனச்சுகம், இன்பம், பேரின்பம் ஆகியவற்றை மட்டுமே தேடி பொறுக்கி எடுக்க வேண்டும். அதனையே உன் தந்தையாகிய கடவுளும் உன்னிடம் எதிர்பார்க்கிறார். ஏராளமான ஜன சமுத்திரத்துக்குள்ளே தந்தையை தவறவிட்ட பிள்ளை தந்தையை கண்டுபிடிக்க முயலுவது போல எல்லா மனிதர்களையும் விலக்கி விலக்கி சென்று, அதாவது உன்னை சூழ்ந்துள்ள எல்லா பிரச்சனைகளையும் புத்திசாதிரியமாக விலக்கி பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கும் உடல் சுகத்தையும் மனச்சுகத்தையும் இன்பத்தையும் பேரின்பத்தையும் அடைய வேண்டும் என்பதுதான் உண்மை. உன் ஒவ்வொரு செயலும் துன்பத்தையும் ஏற்படுத்தலாம், இன்பத்தையும் ஏற்படுத்தலாம். உனக்கு மட்டுமல்ல, மற்றவருக்கும் துன்பத்தையும் ஏற்படுத்தலாம், இன்பத்தையும் ஏற்படுத்தலாம். நீர் செய்யும் செயல் ஆக குறைந்தது மற்றவருக்கு தீங்காதல் ஏற்படுத்தாத செயலாக மட்டுமாவது இருக்க வேண்டும் என எண்ணுவதே நல்லெண்ணம் ஆகும். செயலுக்கு முந்திய நல்லெண்ண திட்டமிடல், அதாவது நல்லெண்ண தீர்மானம் அதற்கான ஆற்றலை தரும். கந்தோரில் ஏற்பட்ட பிரச்சனையை எதிர்கொள்ள பயந்து வேலைக்கு செல்லாமல் விட்டால் தானாக வேலையிலிருந்து விலகிவிட்டதாக கடிதம் வரும். இது வேண்டும் தானா? நல்லெண்ணம் உன்னை ஒருபோதும் கைவிடாது, துணிச்சலை தரும். பிரச்சனையை உண்மை மூலமாக தீர்ப்பதற்கான வழியையும் ஆற்றலையும் உன் மனதுக்கு கொடுக்கும். அது தானாக வரும். சோம்பி இருந்து சாப்பிடக்கூட முடியாது. இந்த வாழ்க்கையை இன்பமாக்கி கொள்ள முடியாது. துன்பத்தை பிரச்சனையை எதிர்கொள்ளு. தோல்வியை வந்தாலும் தூண்டு விடாதே. கடவுள் உன்னுடனேயே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே, பயப்படாதே. உனக்கு தேவையானது வீரம் மட்டும்தான், அதாவது இடைவிடாத முயற்சி தான், துணிவு. அதில் தோல்வி ஏற்பட்டால் அதன் கருத்து நல்ல வாய்ப்பொன்று உன்னை தேடி வருகிறது என்பதாகும். சந்தர்ப்பத்தை நழுவ விடாதே. கிடைக்கும் பொருத்தமான வாய்ப்பை பற்றி கொள்ளு. துணிச்சலும் முயற்சியும் செய். செல்வம் மட்டுமல்ல, அனுபவ அறிவு மட்டுமல்ல, வீரமும் மேலோங்கும். உடல் சுகமும் மனச்சுகமும் இன்பமும் பேரின்பமும் சித்தியாகும் என முத்தையா முனிவர் சொன்னார். அடுத்தது உணர்ச்சி மாற்றம் அடிக்கடி ஏற்படுதல். சில வேளைகளில் மகிழ்ச்சியாக இருத்தல் மற்றும் சில வேளைகளில் கவலையாக இருத்தல். இது உடல் சுகம் அல்ல, அல்லது மனச்சுகம் கெட்ட நிலையாகும். உடல் சுகமும் மனச்சுகமும் கெட்ட நிலையாகும். உடல் சுகம் கெட்டால் மனநலம் கெடும், மனச்சுகம் கெட்டால் உடல் சுகம் கெடும். இந்த கெட்ட நிலையில்தான் புல உணர்வுகள் தளப்பம் அடைகின்றன. அவை மனதை குழப்புகின்றன. எரிச்சல், கோபம், பயம் விரைவாக தோன்றி மறைகின்றன. நோய் உச்சமடையும் போது கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது, பயம் வருகிறது. நோய் வேதனை குறையும் போது அவை மாறி நல்ல நிலை ஏற்படுகின்றது.
சில நோய்களின் வேதனை சகிக்க முடியாத தன்மை வெளிப்படையாக காட்டும். சில நோய்களின் போது பீதியான குணம், பயங்கரம், கவலை, தாழ்வான மனப்பாங்கு என்பவற்றை காட்டும். இது வெளிப்படையாக தெரிவதில்லை. இந்த மனநிலை இந்த மனநிலைக்கு காரணம் என்ன என தெரியாத போதும் அதுவும் உடல் பாதிக்கப்பட்ட நிலைதான். நன்றாக இருந்தவருக்கு கால் கடுக்கிறது என்றால் இன்று கீரைக்கறி சாப்பிட்டதுதான் காரணம் என்று சொல்லுகிறார். இவ்வளவு நாளும் தலையிடிக்கவில்லை, இன்று தலையிடிக்கிறது. மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டதுதான் காரணம் என்று சொல்லுகிறார். சும்மா சும்மா பயம் வருகிறது என்கிறார். இதற்கு என்ன சொல்லுவாய்? அதுவும் ஒவ்வாத சாப்பாடாகவோ நோய் தொற்றாகவோ இருக்கலாம். எது காரணமாக இருந்தாலும் பரவாயில்லை. நம்மிடம் மருந்து தானே இருக்கிறது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி, நீராடுவதாக இருந்தாலும் சரி, உரையாடுவதாக இருந்தாலும் சரி, முதலில் நல்லெண்ணத்தை நிலைநிறுத்துங்கள், முன்னுக்கு கொண்டு வாருங்கள். பின்னர் செயலில் இறங்குங்கள். ஒவ்வொன்றையும் ஒவ்வாமையும் வராது, தொற்று நோயும் பிடிக்காது, காலும் கடுக்காது, தலையும் இடிக்காது, பீதி, பயங்கரம், கவலை, தாழ்வான மனப்பாங்கு எதுவும் வராது. சித்தர்களும் முனிவர்களும் பெரியவர்களும் ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சரித்த பின்னரே எந்த செயலையும் செய்கிறார்கள். இருக்கும் போதும் சொல்லுகிறார்கள், எழும்பும் போதும் சொல்லுகிறார்கள், சாப்பிட தொடங்கும் போதும் சொல்லுகிறார்கள். அதுவும் தியானம்தான். நீங்கள் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான தீர்மானங்களை மேற்கொண்டு செயல்களை செய்கிறீர்கள். ஒவ்வொரு தீர்மானத்தின் போதும் நல்லெண்ணம் முன்னால் வைக்கப்படுமானால் அது நான் சொல்லும் மாயா ஞாலம் நிகழ காரணமாகும் என்று சொன்னால் போதாது. சித்து காண்பித்து காட்டு என்று என்னிடம் கேட்பீர் போல, நான் ஏன் சித்து காட்டுவதில்லை என நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். அது மற்றவருக்கு நான் வெளிப்படுத்த மாட்டேன் என்று முத்தையாமுனிவர் சும்மா பேச்சுக்கு சொன்னார். அரவழி சாப்பு மெண்டி சாப்பு. இதுவும் தொடரும்.